Hi, hello everyone. வணக்கம். நான் உங்கள் தீபன் ஃப்ரம் டாக்டர் தீபன் கிளாஸஸ். தமிழ்நாடு 2024 கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் சீட்ஸ் வந்து அலோகேஷன் ஆகிருக்கு இல்லையா, அங்கே வந்து கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ரைவேட் காலேஜஸில் என்ன கட் ஆஃப்க்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்க போகிறோம். இந்த மீன் டைம் 2023 இந்த ரவுண்ட் 1 எந்த மார்க்குக்கு கட் ஆஃப்க்கு லாஸ்ட் இயர் கிடச்சிது, இந்த வருஷம் எந்த கட் ஆஃப் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் தான் இந்த வீடியோ. இந்த வருஷம் எழுத போகிற 2025 எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். நம்ம இவ்வளோ நம்பர் மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணணும் ரவுண்ட் 1 நம்ம சீட் எடுக்கணும்னா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் கவர்மெண்ட் பிடிஎஸ் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1 கேட்டகரி வைஸாக இங்கே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு. ஸோ 2023 ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 542க்கு சீட்ஸ் வந்து கிடச்சிருந்தது. இந்த வருஷம் கவர்மெண்ட் பிடிஎஸ் கட் ஆஃப் ஓசிக்கு 609. ஹியர் தேர் இஸ் எ டிராஸ்டிக் இன்க்ரீஸ். பார்த்திங்கன்னா 67 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ ரேங்க் வந்து வந்திருக்குன்னா 3984 வரைக்கும், அந்த ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு சீட்ஸ் கிடச்சிருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 529 மார்க்ஸ் லாஸ்ட் இயரில் சீட்ஸ் கட் ஆஃபு. இந்த வருஷம் 597. ஸோ 4894 அப்படிங்கிற அந்த கட் ஆஃப் ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. பிசி முஸ்லீம்ஸ் பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 521க்கு ப்ரீவியஸ் இயரில் கிடச்சிது. ஆனால் இந்த வருஷம் 601. ஸோ டிராஸ்டிக் இன்க்ரீஸ். 80 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ். 80னா எவ்வளோ, 20 எம்சிக்யூ வந்து அதிகமாக இருக்குது. கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. 4558 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 509 வந்து கட் ஆஃப். ஸோ இந்த வருஷம் 589. ஸோ 80 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் 5540th ரேங்க் வரைக்கும் சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு பொறுத்த வரைக்கும் 425 கட் ஆஃபு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 513 அது வந்து கட் ஆஃப் ஆகுது இந்த வருஷம். அண்ட் டிராஸ்டிக் இன்க்ரீஸ் ஆஃப் 88 மார்க்ஸ். எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 374 வந்து லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் பிடிஎஸ் சீட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 443 69 மார்க்ஸ். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 348க்கு லாஸ்ட் இயரில் கிடச்சிது. இந்த வருஷம் 454. ஸோ 106 மார்க் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுலே அதிகமாக எஸ்டிக்கு தான் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அதிகமாக கட் ஆஃப் ரைஸ் ஆகிருக்கு 100. அண்ட் இப்போ நம்ம ப்ரைவேட் பிடிஎஸ் சீட்ஸோட நிலவரத்தை பார்ப்போம். ரவுண்ட் 1 ஓசியை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 396க்கு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 518. ஸோ 120 மார்க்ஸ் வந்து அடிஷ்னலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்டு பிசி பொறுத்த வரைக்கும் 167 ப்ரீவியஸ் இயரில் கிடச்சிருக்கு ப்ரைவேட் பிடிஎஸ். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 347 180 மார்க்ஸ். பிசி முஸ்லீம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 256க்கு லாஸ்ட் இயர் கிடச்சிது. இப்போ நீங்கள் ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா 385 வரைக்கும் மார்க்ஸ்க்கு கிடச்சிருக்கு. எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 107 வரைக்கும் கிடச்சிருக்கு இந்த வருஷம். இப்போ இந்த ரவுண்ட் 1 294 கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 250க்கு லாஸ்ட் இயர். இந்த வருஷம் ரவுண்ட் 1 394 வரைக்கும் கிடச்சிருக்கு. எஸ்சிஏல 159 வரைக்கும் கிடச்சிருக்கு லாஸ்ட் இயரில். இந்த வருஷம் 357, நியர்லி 200 மார்க்ஸ். ஒரு கிரேட் ஜம்ப்பு. ஸோ ரவுண்ட் 1 உங்களுக்கு இந்த மார்க்ஸ் 357க்கு கிடச்சிருக்கு. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 155க்கே சீட்ஸ் கிடச்சிருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1 பொறுத்த வரைக்கும் 274. ஸோ 120 அப்படிங்கிற மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் இப்போ ப்ரைவேட் ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் பிடிஎஸ் கட் ஆஃப்னுடைய நிலவரம். இதே மாதிரி நம்ம எம்பிபிஎஸ்க்கும் இந்த வருஷம் அதே மாதிரி போன வருஷம் என்ன நிலமை அப்படிங்கிறத ரவுண்ட் 1 அனலைஸ் பண்ணி இப்போ வீடியோ போட்டிருக்கோம். இந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு உத்வேகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும்போது டெஃபினட்டாக இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகும்.
அதனால் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இப்போ இந்த வருஷம் வந்திருக்கோ 600 வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் 600 எய்ம் பண்ணாமல் ஒரு 640 650 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த வீடியோனுடைய நோக்கம். தேங்க்யூ. see you next video with another detail. நான் அந்த கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் as well as ப்ரைவேட் எம்பிபிஎஸ் சீட்ஸ்க்கான ரவுண்ட் ஒன்னோட கட் ஆஃப் வந்து இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அதோடைய லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ. see you next video.